தருண், தருண், என் கூட பேசாத. எனக்கு பொம்மை வாங்கி தந்தியா? என்ன ஏமாத்திட்ட. பொம்மை தானே, நாளைக்கு வாங்கிக்கலாம். எனக்கு இப்பவே பொம்மை வேணும். டேய், ராத்திரி 11 மணி, இப்போ கடை பூட்டி இருக்கும். பூட்ட வட, கடையோட பூட்ட வட. என்னைய போலீஸ் பிடிக்காதா? உன்னை போலீஸ் பிடிட்டோம். எனக்கு பொம்மை தான் வேணும். ஏய், தூங்க மாட்டியா? அப்பா சொல்றாரு ஏத்து பேசுற. பொம்மை எல்லாம் காலையில வாங்கிக்கலாம் தருண். தூங்குமா, காலையில ஸ்கூலுக்கு போகணும். தூங்கு. நாளைக்கு சண்டே, எப்படி ஸ்கூல் இருக்கும்? அப்படின்னா எனக்கு கதை சொல்லணும். கதையா? ஆமா, கதை சொல்லு. சரி, ஸ்பைடர்மேன் கதை சொல்லட்டுமா? எத்தனை தடவை சொல்லுவ? பேட்மேன். நேத்து தானே சொன்ன, இப்போ பென்டன் கதை சொல்றியா? பென்டனா? என்னடா புதுசு புதுசா சொல்ற? எனக்கு தெரியாத கதையை நீ கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? இல்லனா வேற புது கதை சொல்லு. சொல்லு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை நான் சொல்றேன். என்ன கதை? புது கதை, லிங்கன் தாத்தா கதை. லிங்கன் தாத்தாவா? ஆமா தருண், 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ
சொல்லுங்க. லிங்கத்து மேல 54 கேஸ் இருக்கு. சொத்து தகராறு, ஒயின் ஷாப் ஏலம், கட்ட பஞ்சாயத்து. அவன் சொல்றதுதான் சட்டம். அவன் பேச்ச கேட்கலன்னா வெட்டு குத்துதான். நம்ம இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அவன் தான் கொண்டிருக்கான். அவனை என்கவுண்டர் பண்ணணும். எல்லாம் பக்கவா இருக்குல்ல? ஃபைல் ரெடி சார். வெரி குட். தேங்க்யூ சார். நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா என்கவுண்டர் தான் சார். அப்பதான் பப்ளிக் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை ஏற்படும். அந்த லிங்கம் இருக்க கூடாது சார். இது யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம் சார். அதுக்காண்டி என்கவுண்டர் வரைக்கும் போகணுமா? லிங்கம் பக்கம் நியாயம் இருக்கலாம்ல. சொல்லுங்க. லிங்கம் பெரிய ரவுடியா இருந்தாலும் ஜனங்களுக்கு அவன் முகம் தெரியாது. சில போலீஸ் ஆபீசர்களுக்கும் சில ரவுடிகளுக்கும் மட்டும்தான் அவன் முகம் தெரியும். அந்த அளவுக்கு மக்களோட மக்களா கலந்து லிங்க ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கா சார். என்கவுண்டர் தான் ஒரே சாய்ஸ். நீங்க ஆர்டர் கொடுத்தா போதும் சார். கவர்மெண்ட் என்ன சும்மா கமிஷனர் அனுப்பல. போலீஸ் வேலையை பார்க்காம நம்ம இன்ஸ்பெக்டர் தேவராஜ் லிங்கத்தோட எதிரி ரத்னத்தோட சேர்ந்து லிங்கத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இப்படி பண்ணா சாதாரண மனுஷனுக்கே கோவம் வரும். லிங்கம் ஒரு ரவுடி, அவன் சும்மா இருப்பானா? இத நான் சொல்லலையா, பப்ளிக் சொல்லுது. இதுக்கு சரியான ஆதாரமும் இல்ல சார். தேவராஜோட மனைவியே சாட்சியா இருக்காங்க சார். யோ, இன்னும் 2 ஆள் வந்து நிக்கிறாயா, நான் தான் கொலை பண்ணேன்னு. சாட்சி கிடையாது. நான் என்கவுண்டர் ஆர்டர் தர முடியாது. நான் இந்த சேர்ல கமிஷனரா இருக்கிற வரைக்கும் லிங்கம் வன்முறையில் ஈடுபட முடியாது. ஆயுதமும் எடுக்க முடியாது. வான் பண்ணி பாப்போம். அதுக்கு மீறி அவன் பப்ளிக்ல ஆயுதம் எடுத்தா என்கிட்ட சொல்லுங்க, நானே என்கவுண்டர் பண்றேன். இதுதான் அவனுக்கு கடைசி. ஆளுடா ஆளுடா அசந்தா கொட்ட போற தேளுடா தேளுடா. ஆண்டு கட்டி உசலம் பத்தி ஆளுடா ஆளுடா அசந்தா கொட்ட போற தேளுடா தேளுடா. வீரமாண்டி தேருடா தேருடா. ஆயிரமே நசிக்க போற பாருடா பாருடா. ஒத்த சொல்லு பொறுக்க மாட்டேன் ரோசக்காரண்டா. பரம்பரையா எப்பவும் நான் பாசக்காரண்டா. ஒத்த சொல்லு பொறுக்க மாட்டேன் ரோசக்காரண்டா. பரம்பரையா எப்பவும் நான் பாசக்காரண்டா. ஆளுடா ஆளுடா மதுரை ஜில்லா ஆளுடா. தூளுடா தூளுடா தொட்டதெல்லாம் தூளுடா. என்னிடம் ஆயுதம் ஏதமெல்லாம் பாருடா. பகைவனே பகைவனே 10 விரல் வேலுடா. அடிமை என்று ஆக்கவும் தெரியாது, அடிமை என்று வாழவும் முடியாது. பணத்தில் என்னை வாங்கவும் முடியாது, பாட்டிலுக்குள் சூரியன் அடங்காது. வீட்டுக்கு யாரும் வந்தா நான் வெள்ளாட்ட உரிச்சு வைப்பேன். மச்சாங்க யாரு வந்தா நான் தள்ளாட்ட விருந்து வைப்பேன். யாருக்கும் பல்லாக்கு பல்லாக்கு தூக்காதே, உழைச்சி முன்னேறு முன்னேறு. எனக்கும் போராடு போராடு தூங்காதே, உனக்கு உண்டாகும் வரலாறு.
கொட்டணும் வேர்வ மண்ணில் சுட்டணும் கொட்டணும் கொட்டணும் கோடி பணம் கொட்டணும் ஆளணும் ஆளணும் அன்பினாலே ஆளணும் வாழணும் வாழணும் பறவை போல வாழணும் எதிரி பேசி அடிப்பேண்டா ஏழ்மையென எப்பவும் தடுப்பேண்டா பத்த வச்ச ஆள முடிப்பேண்டா வாசம் வச்ச தோள கொடுப்பேண்டா ஊருக்கே கொட விடிப்பேன் எனக்கு ஊரெல்லாம் கொடி விடுங்க சண்டைக்கு துணிஞ்சு புட்டா எனக்கு சாப்பாடு அடிதடிங்க அண்டிப்பட்டி உசலப்பட்டி ஆளுடா ஆளுடா அசந்து தாத்தா போற தேளுடா தேளுடா வீரபாண்டி வீரபாண்டி தேருடா தேருடா ஐரவி நாஸ்திக்க போற பாருடா பாருடா ஒத்த சொல்லு பொறுக்க மாட்டேன் ரோசக்காரண்டா பரம்பரையா எப்பவும் நான் பாசக்காரண்டா ஒத்த சொல்லு பொறுக்க மாட்டேன் ரோசக்காரண்டா பரம்பரையா எப்பவும் நான் பாசக்காரண்டா கோபாலு மில்லு வந்துருச்சா? கோபாலு மில்லு வந்துருச்சியா? கனவு கண்டிருப்ப போல மதுரையே ஆடுற மாதிரி கனவு கண்டுறியோ? கேட்ட மூட போறாங்கயா. டைசனை பத்தி அவனுக்கு தெரியும்ல, லேட்டா போனா பிரிச்சு மேஞ்சிருவாயா. இறங்கியா ஃபர்ஸ்ட். எத்தனை நாளைக்கு தயார் சொல்றது? வேலைக்கு லேட்டா வராதீங்க. வெளியில போய் என்ன பேச்சு? ஆமா நீங்க வெளியில போறீங்க. உள்ள 1008 வேலை இருக்கு. பொறுப்பு இல்லாம தெரியறியா? உங்களுக்கு ஒரு ஒத்தாசையா நியாயம் கேட்கலாம் தான். ஐயோ அண்ணன் 8 மணிக்கு வந்தாலே திருப்பி அனுப்பிடுவாரு. நீங்க 9 மணிக்கு வரீங்க. இப்ப நான் கரெக்டா வரல. இவன் ஏல்டா பேச்சு. சொன்னதே போயா வெளிய. டைசன் ரொம்ப சிட்டு. ஆமா. டேய் நீ என்னடா பண்ற? போமாச்சி ஒரே டேய் அரப்படி உன் டிங்கிடி டக்கா வேலைன்னா எங்களுக்கு தெரியும். நீ பேக்ல இருந்தா ப்ராப்ளம், ஃப்ரண்ட்ல ஓடி கழுத கடைசியில ஓட்ட குட்டி மாதிரி தெரியுது. கோபாலு மூட்டை எல்லாம் பார்த்து தூக்கு. கை கால் எங்கிட்டாவது சுளுக்கு பிடிச்சுக்கிற போகுது. இந்த சரசு பாச தள்ளி ஊதாங்கள என்னதான் நீ இங்க ஊதுறது போதும், அங்க போய் ஊது. டேய் உன் மனசுல என்ன நடந்துக்கிட்டு இருக்க? இது என்ன மில்லா சர்க்கஸ் கொட்டையா? உங்க நோக்கத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா? ஒரு மேஸ்திரின்னு மதியாரியே இல்ல. என் மேலதான் பார்த்து குதிரை ஏறிவீங்களா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இங்க 100 ரூபாய் சம்பளம் வாங்குறீல்ல, இன்னைக்கு 50 கூட எக்ஸ்ட்ரா தூக்கணும். இல்லைன்னா நல்ல மதியாரி பாத்துக்க. வேலைய பாருங்கடா. வேலை இல்ல வந்துட்டேன். கோபாலு எத்தனை நாள் தான் டைசன் கீழே அடிமையா ஆகுறது? எப்படி எஞ்சிட்டு போறான் மத்தியா? அவனை ஒரு வள்ளி பண்ணணும். பரங்கி வாடா, ஒரு முக்கியமான விஷயம் டைசனுக்கு தெரியாம வா. சூப்பர் சீன் காட்டுறேன். சரி வா போலாம். முக்கியமான விஷயம் சொல்றாங்க, எனக்கு தெரியக்கூடாதா? நீங்கள விடக்கூடாது, எகிரி போய் பாத்துருவான். ஏய் டைஸ் வந்துட்டான். ஏய் சரச பாறா. சமத்தியா இருக்காடா. ஏய் தலிகே ஐ. ஆஹா நேத்து விட இன்னைக்கு சூப்பர்ல ஒய்யாரங்கள் நடக்குதா? டேய் டேய் மாட்டேன். நானும் வந்து ஜாயின் பண்றேன்டா. ஏய் பாக்க வர. ஏய் வந்துட்டயா? போய்ட்டாங்க. நம்மளும் போய் கூத்த பாத்துற வேண்டியதே. யாரும் பார்க்கல. கிளுகிளுப்பா இருக்கு. என்ன ஒன்னத்தையுமே காணா? இன்னொரு முறை பாப்போம். ஒரே இருட்டா இருக்கு. அப்படி அவங்க என்னத்தை